பாவக்காய் புளிக்குழம்பு கசப்பே இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பாவக்காயை நல்லா கழுவிட்டு வட்ட வட்டமாக வில்லை வில்லையாக நறுக்கி வச்சுக்கணும். அதை ஒரு வடை சட்டியை அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே அதில் போட்டு சிப்ஸ் பதத்துக்கு கொஞ்சம் முன்னால் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து நம்ம வச்சுக்கணும் தனியாக. அதுக்கப்புறமா ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். பொதுவாகவே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றும்போது அதோட சுவையும் மனமுமே தனியாக இருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் இது மூணையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா பொரிய விடணும். எண்ணெயில் 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கின சின்ன வெங்காயம் அது ஒரு 20 எண்ணிக்கை அளவு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், குழம்பு பொடி, உப்பு இது மூணையும் அதில் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா பொரிஞ்சு வர்ற மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா புளி தண்ணியை அதில் ஊற்றிடலாம். புளி தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாக வரும்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாவக்காயை அதில் போட்டுடலாம். வறுத்து வச்ச பாவக்காய் குழம்புல உள்ள புளிப்பு உப்போடு சேர்ந்து நல்லா சுண்டி வரும். எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்ப குழந்தைங்க கூட ருசித்து சாப்பிடுவாங்க. கசப்பு அவ்வளவா தெரியவே தெரியாது.